பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது, கொஞ்சம் சின்ன சின்ன முரண்கள்லாம் இருந்தது. வெளிப்படையாக பேசுனாங்க, அப்புறம் தாவேக்கான்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக தொடங்கிட்டாங்க. எப்படி என்ன போயிட்டு இருப்பதா பார்க்குறீங்க? ஸ்டேட்டஸ்கோ அலைன்ஸ், லா ஆஃப் எஸ்டாப்பல் ப்ரிவேல் ஆகக்கூடிய ஒரு அலைன்ஸ் தான். நீங்கள் 3 தேர்தலில் சந்திச்சிருக்கிறீங்க. ஒரு மக்களவை தேர்தல், அடுத்த உள்ள சட்டமன்ற தேர்தலில் ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏங்கிற ஒரு தேரிப்படி நீங்கள் ஒரு ஃபார்முலாவில் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. ஒருத்தர் உயர்ந்துட்டாரு, ஒருத்தர் பலகீனம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே பலமடைந்தாருன்னு சொல்லணும்னா திமுக கிளைம் பண்ணலாம். ஓபிஎஸ் அதிமுக எம்எல்ஏ சேர்ந்திருக்கிறாரு, வைத்தியலிங்கம் சேர்ந்திருக்கிறாரு, இவர் மனோஜ் பாண்டியன் சேர்ந்திருக்காருன்னு எங்கள்கிட்ட பல முன்னாள் எம்எல்ஏக்கள் கட்சிகள்லாம் எங்கள் கட்சியில் யார்கிட்ட சேர்ந்திருக்காங்கன்னா நாங்கள் பலம் பெற்றிருக்குங்கிற கிளைமை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் கிளைம் வைக்கலாம். காங்கிரஸுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ அப்படி கிளைம் வைக்கக்கூடிய அளவுக்கு டேங்கிபிளாக யாரும் வெளியே இருந்து கூட எந்த ஃபோர்ஸும் சேரலை. எனிவே இந்த அலைன்ஸ் இன்டாக்டா நின்று 3 எலெக்ஷனை சந்திச்சவங்க. இப்பவும் என்ன ஃபார்முலா அவங்கள்ட்ட இருக்கணும்னா ஸ்டேட்டஸ்கோ ஃபார்முலா தான் அவங்களுக்கு இருக்க முடியும். ஆனால் பெரிய கட்சியான திமுக அதில் சில மாறுதல்களை செய்வாங்க. ஒன்று, அவங்கள நோக்கி தேமுதிகங்கிற ஒரு 2.7 விழுக்காடு வாக்கு மக்களவை தேர்தலில் எடுத்த ஒரு கட்சியை கொண்டு அலையன்ஸ் அவங்க பெருசுப்படுத்தி இருக்கிறாங்க. ஓபிஎஸ் கட்சியாக வரல, அவர் திமுகவில் இணைஞ்சாருன்னு சொல்லும்போது அது திமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுமே தவிர அலையன்ஸ் ஸ்ட்ரெங்தனுங்கிற பாயிண்ட்டுக்குள்ள அது வராது. திமுகவே பலம் பெறும்போது அலையன்ஸும் பலம் பெறுதுங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாலும் கூட தேமுதிகவுக்கு கொடுக்க வேண்டிய சீட்டை ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியது எல்லோரோட பொறுப்புங்கிற ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. அதில் காங்கிரஸுக்கு 25 நீங்கள் குறைச்சிக்கிடுங்க, எங்களுக்கு தேமுதிகவுக்கு நாங்களும் கொஞ்சம் சீட்டு கொடுக்குறோம், நீங்களும் கொடுங்க, மற்றவங்களும் சீட்டை கொடுக்கட்டு. முஸ்லீம் லீக் சொன்னாங்க இல்லையா, எங்களுக்கு முன்னோட சீட் குறைந்த அந்த மாதிரிப்பட்ட ஒரு ஃபார்முலாவை திமுக பண்ணுவாங்க. காங்கிரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேள்வியை கேட்டாங்க பத்திரிகையாளர்கள், செல்வ பெருந்தகிட்ட கேட்குறாங்க, உங்கள்கிட்ட அப்படி ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, எங்களோட தேவைகள் ஆசைகளை எல்லாம் சொன்னோம், முதல்வர்கிட்ட பேசிட்டு தலைவர்கிட்ட பேசிட்டு முடிவு சொல்றோம்னு சொல்றாங்கன்றாரு. கண்டிப்பா திமுக நெகோசியேஷன்ல அதைத்தான் சொல்லுவாங்க. புதிய கட்சிகள் வந்திருக்கு, அதுக்குள்ள சீட் ஷேரிங்க நம்ம எல்லாருமே தான் அதை பேர் பண்ணணும். இதுல வெற்றி விகிதம் கூடுது, ஸ்ட்ரைக்கிங் ரேட் கூடும், அலைன்ஸோட ஸ்ட்ரென்த் கூடும். அப்படி இருக்கும்போது முன்னோட வெற்றி வாய்ப்பு வரும்போது எல்லாருமே தான் அதை பொறுப்பு, எல்லோரும் தங்களுக்குள்ள சீட்டை குறைச்சிக்கிடணுங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை தான் திமுக வைப்பாங்க. இதுல காங்கிரஸ் ஆட்சியில பங்குங்கிறத ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சரியான டைம் வரும்போது ஆட்சியில பங்குங்கிறது கிடையாதுன்னு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லும் போது காங்கிரஸும் இந்த அலையன்ஸ் உடஞ்சிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஆட்சியில பங்குங்கிறத ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூடின கூட்டத்திலே அதை அவங்க இன்சிஸ்ட் பண்ணல. ஆட்சியில் பங்குங்கிறத இன்சிஸ்ட் பண்ணல. ஒரு வகையில காங்கிரஸ் ஸ்டேட்டஸ் கோக்கு கீழே போயிடக்கூடாது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் 25 குறைச்சிட அந்த இன்ட்ரெஸ்ட். அப்ப ஸ்டேட்டஸ் கோக்கு கீழே போயிடக்கூடாதுன்னா ஸ்டேட்டஸ் கோ கொடுங்கன்னு சொன்னா அது கீழே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப எங்களுக்கு அதிகம் கொடுங்க, எங்களோட பங்களிப்பு அதிகம், எங்களோட வாக்கு வீதம் அதிகங்கிற ஒரு ஆர்குமெண்ட். அது 25 முடிஞ்சாலே அது நல்ல டீல் தான். காங்கிரஸுக்கு அடிஷனலா கட்சி வரும்போது தங்களோட ஸ்டேட்டஸ் கோ சீட்டை காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. காங்கிரஸ் ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு கட்டத்துக்குள்ள காங்கிரஸை ஈல்டாக வச்சுக்கிட்டு ஃபைனலா ஒரு ஓட் டிரான்ஸ்பரிங் கரெக்டா இருக்கணும்னா அவங்களையும் குட் ஹியூமர்ல வச்சுக்கிட்டு அவங்களையும் அஃபண்ட் ஆகாம பார்த்தாதான் அலையன்ஸ் கரெக்டா போகுங்கிற எண்ண ஓட்டத்துல அவங்க அஃபண்ட் ஆகாம இருக்கணும். அப்படின்னா நீங்க ஒரு 40 சீட்டு கொடுத்தா அவங்க அஃபண்ட் ஆகும். இல்ல அது 45 கொடுத்தாங்கன்னா அப்போ திமுகவுக்கு எங்க இருந்து ஆந்திராவிலும் கர்நாடகாவில இருந்து சீட்டு வரணும், என்ன 468 இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே ஆலார் ஈக்குவலுங்கிற லெவல்ல அதாவது ரேஷியோ படி தான் அது போக முடியும். இல்ல நீங்க 25 கொடுக்கலாம், அதுவே அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல. 25 விட அவங்க எதிர்பார்ப்பாங்க அதிகமா. நீங்க குறைச்சு அப்படின்லாம் போனா கழிஞ்ச தடையோட எங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் அதிகம் இருக்குங்கிற ஒரு ஆர்குமெண்ட் அவங்க கொடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி குறைவா கொடுத்து தான் தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் எல்லாருக்குமான செய்தியா? காங்கிரஸுக்கு இதுதான் செய்தி, எல்லாத்துக்குமான செய்தி. இதுல காங்கிரஸுக்கு என்ன கம்பல்ஷன்னா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சோகால்டு இண்டி கூட்டணி இந்தியா அணியில ஒரு முக்கியமான அங்கம். கேரளாவில் அவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. கேரளாவில் ஒரு பெரிய கட்சி அந்த கூட்டணியிலே காங்கிரஸுக்கு அடுத்தபடியா பெரிய கட்சிங்கிற லெவல்ல ஐயுஎம்எல் இருக்காங்க. ஸோ இவங்க இதை அணியின் நன்மை கருதி 3-2 ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இது காங்கிரஸுக்கும் பைண்டிங் அண்ட் கம்பல்ஷனா வருது. ஓவரால் ஆல் இண்டியா பெர்ஸ்பெக்டிவ்லே அந்த அவங்க அலையன்ஸுக்குள்ளே ஒரு கட்சியான
இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், Okay. மற்ற புதிய கட்சிகள் தேமுதிக எல்லாம் வர்றதுனால 3 சீட்டா 2 சீட்டா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம இதுக்குள்ள ஸ்ட்ரைக்கிங் ரேட்டை இது வச்சு எல்லாருக்கும் இதுதான் செய்தியா? எல்லாருமே குறைச்சிக்கங்கன்றதுதான் செய்தியா? எல்லாருக்கும் இதுதான் செய்தி. ஆனா சிபிஎம் சிபிஐக்கெல்லாம் இதான் செய்தி, மதிமுகவுக்கு தான் செய்தி. ஆனா காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு கேட்டலிஸ்ட்ங்கிறதுனாலையும் Okay. விடுதலை சிறுத்தைகள் ஒரு பெருத்த தமிழ் சமுதாயமான பறையர் சமுதாயத்தின் கேட்டலிஸ்ட்ங்கிறனாலையும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி டீல் பண்ண போறாங்கங்கிறதுல எனக்கு ஒரு அதுல வந்து மாறுபட்டு டீல் பண்ணப்படலாமோங்கிற ஒரு எண்ணம் ஆனா இருக்கு. காங்கிரஸுக்கு எப்படி யோசிக்கிறீங்க? ஸ்ட்ரைக்கிங் ரேட் பார்த்தா காங்கிரஸ் என்ன ஸ்ட்ரைக்கிங் ரேட் சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ரைக்கிங் ரேட் கொஞ்சம் பெட்டரா இருக்குது. அன்னைக்கு 8 எம்பிக்கு 3 24, தோத்து போன எம்பிக்கு 1 25 தந்தீங்க. இப்ப நாங்க 9 ஜெயித்திருக்கோம்னால குறைஞ்சபட்சம் 27 கொடுங்க பாப்பல. அப்போ புதிய கட்சிக்கு நீங்களும் கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னு அந்த 25 27 அதுக்குள்ள ஒரு இதா இருக்கும். 25 27க்குள்ளதான் இருக்க வாய்ப்பு இருக்குது.